Happy Valentine's Day. यार बड़ा क्या मन से तुमने நிறைய பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணீங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாலம் விட்டு நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாருமே இப்போ ரியாக்ஷன் வீடியோ பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எப்படி தான் கண்டுபிடிக்கிங்கன்னே தெரியல, ஆனால் கரெக்டாக ப்ரெக்னென்சியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரீசெண்டாக கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தனாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா நிறைய பேர் கெஸ் பண்ணீங்க. அது எந்தெந்த விஷயத்த வச்சு கெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு வீடியோவில் என்னோட ஃபேஸ் டல்லாக இருந்துச்சு, அதை வச்சு கெஸ் பண்ணாங்க. அப்புறம் ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம், அதை வச்சுலாம் கெஸ் பண்ணீங்க. எப்படி கெஸ் பண்ணீங்கன்னு தான் தெரியல, பட் அது வந்து உண்மை ஆயிடுச்சு. ப்ரெக்னென்சி ரிவீல் வந்து ஃபேமிலியிலே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அது நடந்ததுனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த விஜயம்மாவோட ஹாப்பினஸ் தான். ஏன்னா அவங்க தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படா இது நடக்கும் அப்படின்னு. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போது எப்படா அப்படின்ட்டு கேலண்டரில் டேட் எண்ணிட்டு இருக்காங்க. எப்போ அக்டோபர் வரும்ன்ட்டு எண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் வீடியோஸை நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஆஸ்ட்ராலஜி பற்றிலாம் ரீசெண்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்ததும் போதே அவங்க நிறைய பார்த்துட்டு இந்த 2026 உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதிலலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. இவங்களும் சும்மா நம்ம எல்லாரோட கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசை காட்டுறதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதை முழுசாக நம்ப கூட இல்லை. அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தானே ஞாபகப்படுத்தினாங்க. ஆமாம் அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ஞாபகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அப்போ அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அப்புறம் அவங்கள்ட்ட போய் காமிச்சோம். இந்த மாதிரின்னு சொன்னோடனே குத்தி காமிச்சாங்க. இப்போவாச்சும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, பட் இவங்களுக்கு சுத்தமாக இல்லை. அப்புறம் அவங்க சொன்னக்கப்புறம் ஓகே இது ட்ரஸ்டபுளாக தான் இருக்குது அப்படின்ட்டு 2 வாரம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இப்போவாச்சும் நம்புறீங்களான்னு கேட்டார். இதுக்கப்புறம் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லா அவங்களோட கைடன்ஸையும் ஃபாலோ பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் ஆஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை நம்பலாமா வேணாமான்னு டவுட்டில் இருந்தாலும் சரி, சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற ஏதாவது ஆப்பில் போய் வீணாக செலவு பண்ணுறதை விட நீங்கள் ஆஸ்ட்ரோடாக் ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் சாட் ஃப்ரீ. ஸோ நமக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சும்மா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தானே. உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பேபி பிளானிங் மட்டும் இல்லை, உங்களோட ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட கரியர், உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விஷயம் கூட அவங்க ஈஸியாக கைடன்ஸ் கொடுப்பாங்க. இதில் தமிழ் ஆஸ்ட்ராலஜரும் இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து பேரியராலாம் இருக்காது. சரி, ஓகே, வாங்க யார் யார் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை இப்போ வச்சு மணி வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு இன்னைக்கு தான் பார்சல் வந்துச்சு. இதுக்கு தான் வீடியோ எடுத்துருந்தீங்க. படப்படம் வந்து படப்படம் வந்து எனக்கு என்ன தெரியல. இது வந்து ரொம்பவே ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். பழைய டப்பா எடுத்து நீயே பாஸ் பண்ணியாமா? ஆமா, நான் தான் பண்ணேன். நான் வந்து தாக்காக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கிஃப்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு சரி அந்த சிலை எங்க? அது அங்கதான் இருக்கு. ஆயா சத்து போய் பார்த்துட்டு நீ நம்ப மாட்டேன். அதே சிலையை எடுத்து கொடுத்தா. ஆமா சிலை இருக்கா? ஆனா வெயிட் இல்லையே. நம்ம வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பெஷல். இது எதிர்பார்க்கவே மாட்டேங்குது. இது யார்? போய் சொல்லாதுன்னா வராத என் மேல சத்தியம். எப்ப நீ டேட் ஆயிட்டேன்னு எவ்வளோ பேச்சு தெரியுமா சத்தியம். அதனால் நினச்சதான் ரொம்ப அழகாது. அத்தனை பேர் சொன்னானுங்க ஆம்பளே இல்லைன்னு. இப்போவும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதனால மட்டும் ஒருத்தன் ஆம்பளைன்னு கிடையாது. குழந்தை பெற்றுக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் ஆம்பளைன்னு கிடையாது. தெரியல. நிறைய பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணீங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாதம் விட்டு நன்றி சொல்லிக்கிறோம். என்ன இப்போ கூட ஐயோ எந்த சூழ்நிலையோ இதை பிராங்க்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு மாதிரி நெஞ்சு படப்படன்னு அடிச்சுட்டே இருக்குது. அதுவும் 2 கோடு ரொம்ப தெளிவாக வேற தெரியுதா. அதனால வேற நான் நிறைய இதில் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியாதுன்னுலாம் சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனால் இது 2 தெளிவாக தெரியாத வச்சு இவன் ஒருவேளை ஏதாவது ஸ்கெட்சு வச்சு ஏமாத்துறானான்னு நினச்சிட்டே இருந்தேன். இது காலையில எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்பவே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அப்படி இருக்கு. இது எப்படி நான் சொல்ல போறேன், எப்படி இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன்னு எனக்கு மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. நான் ஆனால் இதுக்கு முன்னாடியே நினச்சிருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்தா நம்மளாம் மற்றவங்க மாதிரி அழக்கூடாது. நம்ம வந்து என்ன குழந்தை இதாயிருக்கு அவ்வளோதானே, இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் ஆம்பளை கிடையாது, அதனால இதெல்லாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு மைண்ட் செட்ல இருந்து எதுக்கு அழுக வந்துச்சுன்னே தெரியல. காலையில அப்படி அழுத நானு. இங்க வச்சு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு மாறி இருந்துச்சு. நான் தவசரியாக மாற்றிருப்பேன். அப்பாவாக போறீங்க, நான் அம்மாவாக போறேன். ஐயோ இவங்கிட்ட மாட்டி அந்த குழந்தை என்னென்ன பாடுபட போகுதுன்னு நினைச்சாத. சாரி, இது வந்து இதெல்லாம் ஸ்நாக் இருக்கு. இது வந்து பையன், பாப்பா தான் வேணும். எனக்கும் பாப்பா பாப்பா தான் எனக்கு வேணும்.
காட்டும் பாப்பா வராங்க. இவன் எதுக்கு பாப்பான்னு கேட்கறான் எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் மேக்கப் பிட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு அவளை வச்சு பழகுறது. நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. We are pregnant. அம்மா சொல்லிட்டியா? எங்க அம்மா சொல்லி